அமாவாசை நாளில் தான் அங்கே திருமணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு 3 வீடு 4 வீடு கட்டிட்டாங்க அவங்களே. 8ஆம் நம்பர்னா அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் 8ஆம் நம்பரை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் யாரும். இந்த அஷ்டமி எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் பார்ப்பேன் எப்பவுமே. எல்லாருக்கும் குரு நல்லது செய்கிறாரா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த தொழில் யோகம் இருக்கா, அல்லது உத்தியோகம் போகிற யோகம் இருக்கா, தானே ஓனர் நானே லேபர் அப்படிங்கிற அமைப்புல நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த யோகம் இருக்கா, அல்லது கமிஷன் யோகம் இருக்கு. மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா பணம் இருக்கணும். அந்த பணம் எந்த வழியில நம்ம ஜாதகத்துல பெற முடியும்ங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. எல்லா கிழமையும் கெட்ட கிழமையும் கிடையாது, எல்லா கிழமையும் நல்ல கிழமையும் கிடையாது. உங்களுக்கு எந்த கிழமை யோகமோ அந்த கிழமையில நீ திருமணம் பண்ணாலும் சரி, அந்த கிழமையில நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அந்த கிழமையில நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான கிழமை, உங்களுக்கு ஃபேவரட்டான நட்சத்திரம், உங்களுக்கு ஃபேவரட்டான கிரகம், ஸோ உங்க ஜாதகத்துல எது கொடுப்பனையா இருக்கோ. ஏன்னா நான் நிறைய இடங்களை பார்க்குறேன். நானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை நாளில் தான் அங்கே திருமணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு 3 வீடு 4 வீடு கட்டிட்டாங்க அவங்களே. 2 குழந்தைங்க சிறப்பாகத்தான் இருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க ஜாதகத்தை ஜோதிடம் படித்து வந்த பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அது ஃபேவரட்டாக நல்லா அமைஞ்சிருக்கு. நட்சத்திர அடிப்படையிலும் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த நம்பர் 8ஆம் நம்பர்னா அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் 8ஆம் நம்பரை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் யாராலும். எல்லாரும் சனிக்கிழமை அவாய்ட் பண்ணுறாங்க. நான் கிளாஸ் போட்டதுலேயே சனிக்கிழமை விளம்பரம் போட்ட கிளாஸ் மட்டும்தான் எனக்கு அதிகமான கூட்டங்கள் வந்திருக்கு. மற்ற எந்த நாள்லையுமே எனக்கு வந்ததில்லை. அதனால் அது 2வது அஷ்டமி. இந்த அஷ்டமி எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் பார்ப்பேன் எப்பவுமே. எனக்கு பௌர்ணமி ஃபேவரட்டா இருக்கு, எனக்கு அமாவாசை ஃபேவரட்டா இருக்குன்னா என் ஜாதகத்துக்கு யார் ஃபேவரட்டா இருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜாதகருடைய தலையாய கடமை. உங்களுக்கு யார் ஃபேவரட்டோ அவங்க தான் உங்க நண்பர்களாகவும் இருக்க முடியும். அவங்கள தான் தொடர்ந்து நீங்க வழிநடத்தி கொண்டு போக முடியும். அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே போலதான் உங்களுக்கு ஏற்ற கிரகம் என்ன, எல்லாத்துக்கும் இன்னைக்கு நடக்கிறது குரு பயிற்சியாக தான், மீட்டிங்க தான். எல்லாருக்கும் குரு நல்லது செய்யறாரா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அந்த குருனாவே நல்லது தான் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா கிரகமும் நன்மை செய்யுங்கிற மாதிரி பொதுவாக சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஆகாத இயற்கை அசுபர்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 பேர் எப்பவுமே தூக்கி போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சூரியன் வலுத்தவர்கள், சூரியன், செவ்வாய், இது உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அதை பொறுத்து நம்ம பார்த்து எடுத்து பலன் சொன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கூற்றா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஒருத்தர் ஜாதகம், நானே உங்ககிட்ட சொந்த தொழில் பண்ணணும் இங்கே, ஏன்னா ஜோதிடர்களும் இருக்கீங்க, எல்லாமே இருக்கோம். சொந்த தொழில் பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம்? எடுத்தோன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கு முகூர்த்தம், ரைட்டு, பேர் பரப்பா இந்தந்த எண்களில் வச்சிங்கன்னா அமோகமாக இருக்கும், ரைட். இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர முதல்ல சொந்த தொழில் யோகம் இருக்குதா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னா அதை சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில சொந்த தொழில் யோகம் இருக்கா, அல்லது உத்தியோகம் போற யோகம் இருக்கா, அல்லது தானே ஓனர் நானே லேபர் அப்படிங்கிற அமைப்புல நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த யோகம் இருக்கா, அல்லது கமிஷன் யோகம் இருக்கா? எந்த யோகத்தை பண்ணா அந்த ஜாதகரை வெற்றி பெறுவோங்கிறத முதல்ல சொல்ல தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க முகூர்த்தமும் குறிக்க தயாரா இருக்கணும். நீங்க நியூமராலஜி பிரகாரம் பேர் அமைக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். நிறைய பேர் கடைசி நேரத்தில் என்கிட்ட நிற்பாங்க, ஐயா மாசில் எல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிச்சல நல்லா முடிவு பண்ணியாச்சு, கடை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒரு முகூர்த்தம் குடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு நல்ல ஒரு பேர் வச்சு விட்ருங்க அப்படிம்பாங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, எப்போ உனக்கு சொந்த தொழில் யோகமே இல்லை, நீ எப்படிப்பா இதை பண்ணுறேன்னு கேட்டால் நம்மளுக்கு வருமானம் போயிடும். எல்லா ஜோதிடர்களோட மனநிலையும் இப்படி தான் இருக்குது. அல்லது ஒரு நேம் ஏதோ ஒன்று குறித்து கொடுத்துட்டா நம்மளுக்கு அது ஒரு 1000 2000 வருமானம் வரும். ஸோ அதை தான் நம்ம பெருசாக நம்ம பார்க்குறோமே தவிர முதல்ல சொந்த தொழில் யோகம் இருக்கா, சரியா தவிர உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதை சொல்லியிருங்க. அப்போனா தான் 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு அவன் லாஸ் ஆகிட்டு நிற்கும்போது சரியான இடத்துக்கு நம்ம முதலையே போனோம். ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கல. மற்ற 5 ஜோசியரும் இதில் இன்னொன்று இருக்குது, வாடிக்கையாளர்கிட்ட ஒருத்தட்ட பார்க்காத, ஒரு 5 பேர்த்துக்கிட்ட பாரு, 4 பேர் நல்லா சொல்லிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டுருவாங்க. ஆனால் அந்த 4 பேர்த்துக்கும் அப்படி பார்க்க தெரியுமா இல்லைங்கிறதும் தெரில. இதெல்லாம் விதி தான், அவங்களோட கர்மா, விதி பயன். அவன் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு
கோச்சார கிரகங்களும் ஜாதகத்திலையும் அந்த கேள்வி கேட்குற நேரத்தில் இருக்குன்னா 100% பண்ணத்தான் செய்வாங்க. நான் சொன்னாலும் இல்லை நான் ஒரு கனவு கோட்டையோடு நான் வந்திருக்கேன், என்கிட்ட போயிட்டு இப்போ நீ இது மாதிரி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தான் வந்து நிற்பாங்க லாஸ்ட் மினிட்ல. அதே போல் நாளைக்கு பால் காய்ச்சி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க. ஐயா அப்படியே கொஞ்சம் வாஸ்து வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நல்லதுன்னு. அதுக்கு நம்மளால் போக முடியுமா? ஸோ நம்மளுக்குன்னு ஒரு முதல்ல இதை வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னா முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகரை பார்த்து எனக்கு சொந்த தொழில் யோகம் இருக்குதாப்பா அப்படிங்கிற கொஸ்டின் யாருமே கேட்கறதில்ல. ஜாதகம் பார்த்தோன்னே நான் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்துக்கு ஏதாவது 7.5 சனி இல்லை அல்லது குரு பார்க்குறாரு அதனால் தாராளமாக வைகன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு அதே ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா இல்லையே இப்போ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துயரப்பட்டு அப்படிங்கிற படலம் தான் நாமளும் பாடுறோம். ஸோ அது ஆரம்பத்திலே ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழில் யோகம் இருக்கா அப்படிங்கிறது. ஏன் அந்த சொந்த தொழில் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா பணம் இருக்கணும். அந்த பணம் எந்த வழியில் நம்ம ஜாதகத்தில் பெற முடியுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கோம். எப்போவுமே கடைசி நேரத்தில் ஐயா நாங்கள் எல்லாம் லேண்ட் வாங்கியாச்சு, என்னைக்கு பூஜை பண்ணணுங்கிறதுன்னு பண்ணியாச்சு, இப்போ வந்து வாஸ்து பிளான் போட்டு கொடுக்கும்பாங்க. முதல்ல ஒரு மனை வாங்கணுன்னா ஜோதிட்ட வந்து நான் மனை வாங்கலான் இருக்கேன், ஏற்ற காலம் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். அதுக்கடுத்து அந்த மனைக்கு கூட்டு போயிட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த திசை யோகமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தது 3ஆவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது, அந்த மனையில் போயிட்டு சல்லிய தோஷம் இருக்கா இடதோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. 4ஆவதாக நம்ம என்ன பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே சரிவர நம்மளுக்குன்னா மனையை சரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிளான் போட்டு கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வீடை முழுமையாக கட்ட முடியும். அதை விடுத்து பிளான் மட்டும் ஒருத்தட்ட போட்டுக்கிறது, ஒருத்தட்ட ஜோசியம் பார்த்துக்கிறது, இப்படி தனித்தனியாக போகும்போது என்ன அங்கே தவறு நடக்குதுன்னா, நான் கரெக்டாக தான் மேப்லாம் போட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் தப்பான நாளில் போய் ஆரம்பிச்சிங்க அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போடுவதை விட சரியாக ஜோதிடம் வாஸ்து எல்லாம் தெரிந்த ஒரு நபர்கிட்ட, குறிப்பாக பிரசன்னம் தெரிந்த ஒரு நபர்கிட்ட நீங்கள் முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிங்கன்னா ஓப்பனிங்லேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் நிச்சயம் சிறப்பான முறையில் அந்த வீட்டுமனையை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு இப்போ ஒரு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது. எனது மாணவர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இதுபோல தொடர்ந்து பல மாநாடுகளை நடத்தி தொடர்ந்து பல ஜோதிட கருத்துக்களை விரிவாக்கம் செய்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் ஆசி நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பொன்னாடை போற்றப்படுகிறது. நன்றி யுவராஜ்.